நானும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். ஸோ அதுலேருந்து நான் வந்து பாதி நாள் சாப்பாடு எடுத்துகிட்டு போக மாட்டேன். இங்கே தான் சாப்பிட்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்பயும் வந்து கண்டினியூஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஒரு நல்ல திட்டம். சத்துணவு திட்டம் இவர் தான் கொண்டு வந்தார். நிறைய பேர் வந்து அவங்க பசங்களை வந்து சத்துணவு சாப்பிட்றதுக்காக ஸ்கூலுக்கு அனுப்பாரு. முன்னாடி நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் ஒரு படம் கூட இருக்கு இவரை பற்றி. அதில் வந்து ஒரு நல்ல சீன் இருக்கும். என்ன சிஎம் வீடுனா நான்வெஜ்னா நிறையா சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷு இதை மாதிரி தலையெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவார்னா அழகாக ஒரு பதில் சொல்லுவார். இல்லை, என் மாத சம்பளத்துலேருந்து சிக்கன் மட்டன்லாம் வாங்கினா சரி வராது, மிச்சம் பிடிச்சா பசங்களோட படிப்புக்கு யூஸ் ஆகும், அதனால இங்கே அசைவம்னா முட்டை மட்டும். அவருக்குன்னு எதுவுமே வச்சிருக்க மாட்டார். அவர் சிஎம்மாக இருந்தப்போ கூட வந்து சொத்துன்னு பெருசாக ஒரு சேர்த்த இருக்கிறது எல்லாமே மற்றவங்களுக்கு தான் கொடுத்து இது வாழ்ந்தார். பிடிச்ச விஷயம், அவர் என்ன தான் சிஎம்மாக இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம அவர் கொஞ்சம் சிக்கனமாக வாழ்வார். அவங்க அம்மா டெத் அப்போ கூட வந்து வந்தவங்க நீங்களாம் ஏன் வந்தீங்கன்னு கேட்டார். ஏன்னா வந்தவங்களுக்கு சாப்பாடு போட முடியாது, சாப்பாடு போடணுமே, நீங்கள் ஏன் உங்கள் வேலையை விட்டு இதுக்காக வந்தீங்க, நீங்கள் எப்படி சாப்பிட வைக்காமல் அனுப்புறது. இப்போ இருக்கிற கவர்மெண்ட் பசங்க வந்து யாரும் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆக்சுவலி அவங்களுடைய பேரண்ட்ஸுமே வந்து அவங்கள படிக்க அனுப்புறதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே காட்டாமல் தான் இருந்தாங்க. ஸோ ஒரு மதிய உணவு திட்டம் அமல்படுத்துறதுனால சாப்பிட்றதுக்குன்னே நிறைய பசங்க வந்து ஸ்கூலுக்கு வந்தாங்க. அதுதான் ரீசன். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ப்ரோ, நான் ஒருத்தரோட ஃபோட்டோ ஒன்று காட்டுறது, யாருன்னு மட்டும் சொல்கிறீங்களா? காமராஜர். காமராஜர். இப்போ வந்து அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர் உங்களுக்கு தெரியுமா? காங்கிரஸ் கட்சி தான் சேர்ந்தவர். காமராஜர் வந்து நம்ம என்னன்னு கூப்பிடுவோம்? கல்வி கண் திறந்த காமராஜர் சொல்லுவாங்க. கல்வி தந்தைன்னு கூப்பிடுவாங்க. கர்ம வீரர் காமராஜர். கல்வி தந்தை, கல்வி வள்ளல் சொல்லுவாங்க. கல்வி தந்தைன்னு கூப்பிடுவாங்க. கல்வி வள்ளல், கல்வி தந்தை. எதனால் அப்படி சொல்கிறோம்? ஏன்னா அவர் வந்து யாருமே படிக்காமல் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். எல்லாருமே படிச்சிருக்கணும். கல்வின்றது எல்லாருக்குமே போய் சேரணும்னு சொல்லுவார். கல்வின்றது எல்லாருமே ஆமாம், யாருக்குமே அந்த படிப்புன்ற இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு அவர் நினைப்பார். காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம்லாம் அப்போ இருக்கிற கவர்மெண்ட் பசங்களுக்கு போட்டார். அவரால் நிறைய பேர் படித்தாங்க. ஸோ அவர் கல்வி வள்ளல். அவர் வந்து அவர் படிக்கலனாலும் மற்றவங்களுக்கு படிக்க வச்சிருக்காரு. ஒரு உணவு திட்டம் போட்டார். அப்புறம் கொஞ்சம் அந்த கீழ் அவங்களுக்குலாம் நல்லது பண்ணார். அதான் ஃபுட் ப்ரொவைட் பண்ணாரு. கவர்மெண்ட் ஸ்கூல். அவர் படிக்கலனாலும் மற்றவங்கள படிக்கணும்னு சொல்லி படிக்க வச்சார். அதனால மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவரும் அவர் தான். இது மாதிரி நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார். ஸோ இப்போ வரைக்கும் அந்த நடைமுறையில் தான் இருக்குது. எல்லா கட்சிக்காரங்களும் எத்தனை ஆட்சி மாறினாலும் அது இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. காமராஜர் வந்து இவரால் தான் வந்து நிறையா ஸ்டடி ரிலேட்டட் இந்த ஸ்கூல்ஸ் இதெல்லாம் வந்து இவர் தான் நிறைய டெவலப் பண்ணார். ஸ்கூல்ஸில் வந்து சத்துணவு திட்டம் இவர் தான் கொண்டு வந்தார். நிறைய பேர் வந்து அவங்க பசங்களை வந்து சத்துணவு சாப்பிட்றதுக்காக ஸ்கூலுக்கு அனுப்பார். அது மாதிரி நிறையா நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. தமிழ்நாடுக்கு நிறையா கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு. ஏன்னா காலை உணவு திட்டத்தை அவர் தான் இது பண்ணார். காலை உணவு திட்டத்தை வந்து அவர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணார். அது வந்து எல்லா மக்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? ஏன்னா பசங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறதுனால சாப்பிட முடியாது, அது போல் அவங்களுக்கு நிறைய கஷ்டம். அதனால யோசிச்சிருந்தாருனால பசங்களுக்கு காலைல சாப்பாடும் போட்டு படிக்க வைக்கிறதுக்கோசம் அந்த திட்டத்தை கொண்டு வந்தார். இவர் முன்னாள் ஒரு சிஎம்மாக இருந்திருக்காரு. அவரை பார்த்து நீங்கள் ஏதோ ஒரு இன்ஸ்பயர் ஆகிருப்பீங்களா? அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன உங்களுக்கு? ஃபஸ்ட்டு வந்து கல்வி வந்து அனைவருக்கும் போய் சேரணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தார். பசங்களுக்கு வந்து மதிய உணவு திட்டத்தும் இருந்தது. இப்போ காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அப்போ கொண்டு வந்தது வந்து அதோடு தடுக்காமல் இப்போ வரைக்கும் நடைமுறையிலே இருக்குது. அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. நானும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். எனக்கும் மதியான உணவு, சத்துணவு எல்லாமே நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு 11th ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். ஸோ அதுலேருந்து நான் வந்து பாதி நாள் சாப்பாடு எடுத்துகிட்டு போக மாட்டேன். அங்கேயே தான் சாப்பிட்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்பயும் வந்து கண்டினியூஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஒரு நல்ல திட்டம் தான். பிடிச்ச விஷயம், அவர் என்ன தான் சிஎம்மாக இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம அவர் கொஞ்சம் சிக்கனமாக வாழ்வார். அவர் ரொம்ப நேர்மையாக இருந்தவர். ஆக்சுவலி இப்போ இருக்கிற எல்லா சீஃப் மினிஸ்டரும் வந்து காமராஜர் போல் ஆட்சி தருவேன் அப்படிங்கிற யார் சொல்கிறாங்க? ஏன் சொல்கிறாங்கன்னா, அவர் லஞ்ச ஊழலில் எந்த ஒரு விஷயத்துலையும் ஈடுபடாத ஒருத்தர். ரொம்ப ஒரு செல்ஃபிஷ் மைண்டடே அவருக்கு இல்லை. ரொம்ப மக்களுக்காக செய்யணும் அப்படின்ட்டு தான் அவர் முழு நேரமாகவே சீஃப் மினிஸ்டராக இருந்தார். ஸோ
கண்டிப்பாக நானும் ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு தான் படிச்சுட்டு இருக்கேன். அவரும் ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் தான். அந்த லஞ்ச ஊழல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அவருக்கு எனக்கு. ஸோ அவர் அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்டாக பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு போகிறவங்க முதல்ல சாப்பாடு இல்லைன்னு சொல்லும் போது இவர் தான் அந்த சாப்பாடு உணவு திட்டம் அந்த இதெல்லாம் இது பண்ணார். எல்லாரும் பசங்களும் 7 பசங்களும் படிக்கணும்னு இது பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு இது தனக்கே இல்லைனாலும் மற்ற பசங்கள்லாம் வந்து படித்து இதுவாகணும்னு ஒரு இதில் இருந்தார். அந்த ஒரு பொலிட்டிஷியனோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களாம் தான் பெனிஃபிட்ஸ்க்காக இருக்கும்போது நம்மளுக்கு எந்த பெனிஃபிட்ஸும் இருக்கக்கூடாது. இவர் வந்து அவருக்குன்னு எதுவுமே வச்சிருக்க மாட்டார். அவர் சிஎம்மாக இருந்தப்போ கூட வந்து சொத்துன்னு பெருசாக ஒரு இது சேர்த்த இருக்கிறது எல்லாமே மற்றவங்களுக்கு தான் கொடுத்து இது பண்ணி வாழ்ந்தார். அவங்க அம்மா டெத் அப்போ கூட வந்து ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லி பேர் சொன்ன ஒரு பேருமா. அவங்க அம்மா டெத் அப்போ கூட வந்து வந்தவங்க நீங்களாம் ஏன் வந்தீங்கன்னு கேட்டார். ஏன்னா வந்தவங்களுக்கு சாப்பாடு போட முடியாது, சாப்பாடு போடணுமே, நீங்கள் ஏன் உங்கள் வேலையை விட்டு இதுக்காக வந்தீங்க, நீங்கள் எப்படி சாப்பிட வைக்காம அனுப்புறது, இது மாதிரிலாம் ஆமாம். அதான் அவர் படிக்கலனாலும் படிக்க வச்சாரு, ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணாரு ஃப்ரீயாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இப்போ இருக்கிற கவர்மெண்ட் பசங்க வந்து யாரும் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆக்சுவலி அவங்களுடைய பேரண்ட்ஸுமே வந்து அவங்கள படிக்க அனுப்புறதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே காட்டாமல் தான் இருந்தாங்க. ஸோ ஒரு மதிய உணவு திட்டம் அமல்படுத்துறதுனால சாப்பிட்றதுக்குன்னே நிறையா பசங்க வந்து ஸ்கூலுக்கு வந்தாங்க. அதுதான் ரீசன் நிறையா பசங்க ஸ்கூலுக்கு வந்தது. அதுக்கப்புறம் அதில் சில பசங்க வந்து படிக்காமல் போனாங்க. ஆனால் சில பசங்க படிப்பில் இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ நிறைய ஒரு நல்ல இடத்துல இருக்காங்க. ஸோ அவர் முக்கியமான காரணம் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்தது. ஏன்னா வந்து இன்னுமே வந்து ரூரல் ஏரியாஸ் எல்லாம் வந்து பசங்க ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் வந்து பசங்க சாப்பிடாம தான் போயிட்டு இருக்காங்க. மதிய உணவு சாப்பாடு சாப்பிட்றதுக்காக ஸ்கூலுக்கு அனுப்புகிற பேரண்ட்ஸ் இன்னும் இருக்காங்க. அந்த விஷயத்தில் பார்த்தா காலை உணவு திட்டம் நல்லது. அவர் நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணியிருக்காரு, அது இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறது, நியூவாக எல்லாரும் ஸ்கூலில் ஒரே மாதிரி யூனிஃபார்ம்லாம் போடுவாங்க. ஐ திங்க் ஒரு படம் கூட இருக்குது இவரை பற்றி. அதில் வந்து ஒரு நல்ல சீன் இருக்கும். அவங்க வந்து ஒருத்தர் வந்திருப்பார், இவரோட வீட்டுக்கு வந்து வரும்போது நான்வெஜ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், நான்வெஜ்னா என்ன சிக்கனு மட்டன் இருக்குன்னு. ஆனால் அவர் அசிஸ்டன்ட் கிட்ட போய் 3 எக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு. என்ன சிஎம் வீடுனா நான்வெஜ்னா நிறையா சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷு இதை மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்கும் போது அவர் என்ன சொல்லுவார்னா அழகாக ஒரு பதில் சொல்லுவார். இல்லை, என் மாத சம்பளத்துலேருந்து சிக்கன் மட்டன்லாம் வாங்கினா சரி வராது, மிச்சம் பிடிச்சா பசங்களோட படிப்புக்கு யூஸ் ஆகும், அதனால் இங்கே அசைவம்னா முட்டை மட்டும்தானே. ஸோ தேட் வாஸ் அ வெரி குட் கைண்ட் ஆஃப் திங். ஸோ அதனால் ஹீ இஸ் அ வெரி பெஸ்ட் சிஎம், பெஸ்ட் பொலிட்டிஷியன். எல்லாரையுமே சமமாக படிக்கணும்னு சொல்லி எல்லாருக்குமே சமமாக சாப்பாடு போட்டிருக்காரு. ஸ்கூல் பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அவர் வந்து நிறைய விஷயம் செஞ்சுருக்காரு. பட் வந்து ஃபுட்டுன்றது எல்லாருக்கும் ஒரு மெயினான விஷயம். இப்போ வந்து ஸ்கூல் படிக்கிற பசங்களாம் சில பேர் வந்து ஃபுட்டு அவங்க வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சாப்பாடு சாப்பிடாமல் இருந்திருப்பாங்க. பட் ஆனால் ஸ்கூல்லையாச்சும் அவங்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்கணுன்ற போது அவர் வந்து அது ஏற்பாடு பண்ணியிருக்காரு. மதிய உணவு திட்டம், காலை உணவு திட்டம், அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி பசங்களுக்கு வந்து ஒரு நல்ல பசி, அதுக்கப்புறம் படிப்பு அப்படின்ற ஒரு இது சாப்பாடு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி. ஷோர். ஆக்சுவலி எங்கள் அப்பா ஒரு என்ஜிஓ வச்சிட்ருக்காங்க. ஸோ அதில் என்ஜிஓவில் இருக்கும் போது ஹீ இஸ் லைக் டூயிங் பசங்க வந்து சில பேர் பசங்க வீட்டில் வந்து காசு கொடுக்க முடியாத பசங்களாக இருப்பாங்க. அந்த டைம் ஃப்ரீ எஜுகேஷன்ஸ் இது பண்ணேன். ஸோ ஐ திங்க் ஹீ இஸ் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் தட் கைண்ட் ஆஃப் திங். ஸோ ஐ ஆம் வெரி இன்ஸ்பயர்ட் அபவுட் ஹிம் அண்ட் மை ஃபாதர் ஆல்சோ லைக் தட். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.